ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறப்போனா சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபான்ஸ் பை ஜென் ரிவ்யூ. இவங்ககிட்ட நிறைய பலதரப்பட்ட பொருள்களோட ரிவ்யூஸ்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ராடக்டை நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றீங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஃப், அதாவது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை என்பது இந்தியாவின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய ஆயுதம் தாங்கிய காவல்துறையாகும். சிஎஸ்எஃப்பின் முதன்மை பணியானது அரசு அல்லது தனியாருக்கு சொந்தமான பெரிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதாகும். 1961 ஆண்டு மார்ச் 15 2800 பேர் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டது. 1983 ஆண்டு ஜூன் 15 நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றத்தின் மற்றொரு சட்டத்தின் மூலம் சிஎஸ்எஃப் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டது. அதன் தற்போதைய செயலில் உள்ள பலம் 1,48,371 பணியாளர்கள். ஏப்ரல் 2017 கணக்கின்படி அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட பலத்தை 1,45,000 1,80,000 உயர்த்தியது. சமீபத்தில் 20 லட்சமாக அதிகரித்து உள்ளது. அதன் கடமைகளின் முக்கியமான அரசு கட்டிடங்கள், பாராளுமன்ற வளாகம், டெல்லி மெட்ரோ மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு வழங்குதல் ஆகியவை அடங்கும். சிஎஸ்எஃப் ஆனது தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இந்திய அரசாங்கத்தில் உள்ள பிற நிறுவனங்களுக்கும் ஆலோசனை சேவைகளை வழங்குகிறது. சிஎஸ்எஃப்பின் ஆலோசனை நடைமுறையின் நோக்கம் பாதுகாப்பு ஆலோசனை மற்றும் தீ பாதுகாப்பு ஆலோசனை ஆகியவற்றை உள்ளடக்கியது. பேரிடர் மேலாண்மையிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. சிஎஸ்எஃப் பாதுகாப்பில் இருக்கும் தொழிற்சாலைகளில் தீ விபத்துகளின் போது உதவும் ஒரு ஃபயரிங் விங் சிஎஸ்எஃப்க்கு உள்ளது. இருப்பினும் சிஎஸ்எஃப்பின் பங்கு பன்முகப்படுத்தப்பட்டு இப்போது விமான நிலையங்கள், துறைமுகம், மெட்ரோ ரயில் நெட்வொர்க்குகள், அரசாங்க கட்டிடங்கள், பராமரிப்பு நினைவுச் சின்னங்கள், தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை உட்பட ஓவிய மற்றும் ஆல்கலாய்டுகள் பிரித்தெடுத்தல், அணுமின் நிலையங்கள் மற்றும் விண்வெளி நிறுவனங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கிறது. இது விஐபி பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுடன் நிபுணத்துவம் பெற்றது. தற்போது சிஎஸ்எஃப்பின் உள்நாட்டு பாதுகாப்பு, தேர்தல், நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் இந்திய அரசு அவர்களுக்கு வழங்கும் ஒவ்வொரு கடமையையும் மேற்கொள்கிறது. விமான நிலைய பாதுகாப்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து வணிக விமான நிலையங்களிலும் விமான நிலைய பாதுகாப்பிற்கு சிஎஸ்எஃப் பொறுப்பேற்றுள்ளது. விமான நிலையம் பாதுகாப்பு கடந்த காலத்தில் விமான நிலைய போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1997 இந்திய ஏர்லைன் விமானம் 814 கடத்தப்பட்டதை தொடர்ந்து விமான நிலையங்களின் பாதுகாப்பு சிஎஸ்எஃப்பிற்கு ஒப்படைக்கும் முதலில் முன்மொழியப்பட்டது. டெல்லி மெட்ரோவின் பாதுகாப்பை சிஎஸ்எஃப்பின் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் சிஎஸ்எஃப் அலகால் கையாளுகிறது. அவர்கள் 2007 ஆண்டில் டெல்லி காவல்துறையிடமிருந்து பொறுப்பேற்றிருந்து இந்த அமைப்பு பாதுகாத்து வருகிறது. ரயில்கள் மற்றும் நிலையங்களில் கண்காணிப்பு மூடிய சுற்று கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் இவற்றின் ஊட்டமானது சிஎஸ்எஃப் மற்றும் டெல்லி மெட்ரோ அதிகாரிகளால் அந்தந்த கட்டுப்பாட்டு அறைகளில் கண்காணிக்கப்படுகிறது. பாராளுமன்ற பாதுகாப்பு. 20 மே 2024 முதல் சிஆர்பிஎஃப் மற்றும் டெல்லி போலீஸ் பணியாளர்கள் சமீபத்தில் பாதுகாப்பு மீறல் காரணமாக நாடாளுமன்ற பாதுகாப்பில் இருந்து வெளியேறிய பிறகு பாராளுமன்ற வளாகத்தை பாதுகாக்கும் பொறுப்பு சிஎஸ்எஃப்க்கு வழங்கப்பட்டது. சிஎஸ்எஃப் அதன் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விஐபி பாதுகாப்பு பிரிவின் கமாண்டர்களையும் பாராளுமன்ற பாதுகாப்பில் ஈடுபடுத்தும்.